Show you off in Lambos out on Collins. I be ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ வந்து 8:30 மணிக்கு காலையில் சாட்டர்டே என்னால் தூங்க முடியல. ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். பட் என் அம்மா 9 o'clock எந்திரிக்க சொன்னாங்க. என்னால் தூங்க முடியல. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நேற்று செஞ்சேன்ல, திருப்பி கீழே இருக்குது கீழெல்லாம். ஸோ நேற்று நான் ஏன் செஞ்சேன்னா, எனக்கு தெரியும் தூங்கிட்டு எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து இப்படி தான் நான் ஆகும்னு. நேற்று வந்து பேஸ் செஞ்சேன். இப்போ காலையில் உட்காந்து எல்லாம் செய்யணுன்னா முடியாது, டைம் பத்தாது. ஸோ வந்து பேஸ் செஞ்சுட்டேன். ஸோ வந்து எங்கே கேர்ளாக இருக்கோ அங்கே மட்டும் திருப்பி ஒரு செகண்ட் லேயர் மாதிரி செய்யணும்ல. ஸோ டைம் வந்து கொஞ்சம் சேஃப் ஆகும். ஸோ நான் என்னோடய சட்டையை காமிக்கிறேன் வாங்க. ஸோ இதுதான் நான் போட போகிறேன். ஹிப்ஹாப் தமிழில் ஒரு ஷர்ட். ஓகே, நான் டெனிம் ஜாக்கெட்டும் போடலான்னு இருக்கேன். ஆனால் வந்து சூடாக இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் பேண்ட்ஸுக்கு வந்து இந்த காகோ பேண்ட்ஸ் தான் போடுறேன். இந்த காகோ ஜீன்ஸ். இதை வந்து நான் எங்கே வாங்கினேன்? நான் வந்து ஏயோனில் தான் வாங்கினேன். ஃபேவ் பை ஹேர் ஸ்டைலர். ஃபேவ் பை ஹிஸ் ஸ்டைல் தெரியல அது என்ன கடைன்னு. கடைக்குள்ளே போனேன், இது பார்த்தேன், இது வாங்கினேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆக்சுவலி போன ஹிப்ஹாப் தமிழ் கான்சர்ட்க்கும் நான் இதான் போட்டேன். இதுவும் அந்த டர்ட்டில் நெக் அந்த மேலே வரைக்கும் இருக்காது, பிளாக் கலர். அது வந்து என்னோடய கசின்ஸ் கூட நான் தீம் பண்ணல, பிளாக் எல்லோரும் பிளாக் போட்டோம். இதுக்கு வந்து நான் இந்த சட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போடுவேன், இந்த பேண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப ஏர்லியாக இருக்குது. போய் குளிச்சுட்டா இல்லை போய் சாப்பிட்டுட்டா, ஏன்னா எனக்கு அப்புறம் பசிக்கும். ஏன்னா நான் முடியெல்லாம் செய்யணும்ல. போய் சாப்பிட்டுட்டா சரி, நான் பல்ல வலிக்கிட்டு போய் சாப்பிட்றேன் முதல்ல. அப்புறம் வந்து குளிக்கிறேன். இல்லை குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போய் வந்து ஹேப் பண்ணலாமா? எனக்கு அப்புறம் சோம்பேறியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. சரி, நான் போய் பல்ல வலிக்கிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ ஹிப்ஹாப் தமிழ் அண்ணனை பார்க்க முடிஞ்சால் நான் ஒரு கிஃப்ட் செஞ்சுருக்கேன் அவருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும், லக்ஷயா அண்ணிக்கும். ஸோ அந்த ஒய்ஃபோட கிஃப்ட் நான் எடுத்து வரேன். ஸோ வந்து நான் ஆதி என்னை பார்க்க முடிஞ்சா, ஏன்னா நான் மீட் அண்ட் கிரீட்டில் தானே உட்காடுறேன். ஸோ பார்க்க முடிஞ்சால் நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் செஞ்சுருக்கேன். இது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு முடிஞ்ச நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வாங்கி கொடுக்குறது வேணாம், எனக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்குறோம். அப்போ தான் நான் செஞ்சேன், அது எனக்கு எனக்கு தெரியல, சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். எனக்கு நான் 2 செஞ்சேன். ஒன்று வந்து அவருக்கு, இன்னொன்று வந்து லக்ஷயா அன்னிக்கு, அவரோட ஒய்ஃப்க்கு. ஓகே, ஸோ நான் ஏன் 2 செஞ்சேன்னா, எனக்கு தெரியல, எனக்கு வந்து தெரியல. ஓகே, ஸோ இதுதான் அவருக்கு. இது வந்து ஒரு க்ரோஷே பண்ண ஹார்ட் நானே செஞ்சேன். ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஏன்னா நான் வந்து சின்னது யூஸ் பண்ணேன். இங்கே வந்து நான் ஒரு டேக் மாதிரி வச்சுருக்கேன். இந்த டேக் செய்கிறதுக்கு நான் பட்ட பாடு, ஐயோ, நான் 2 நாளாக இது உட்காந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஏன்னு எழுதியிருக்கு இந்த டேக்கில். அப்போ பின்னால் வந்து டி, ஸோ என்னோடய பேர். ஸோ நான் தான் செஞ்சேன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்குல்ல, ஸோ டி. ஆனால் அந்த டி கொஞ்சம் ஓ மாதிரி இருக்குது. அப்புறம் நான் சரி பண்ணுறேன், ஏன்னா அந்த கேமராவில் ஓ மாதிரி இருக்குது, கிட்ட வச்சு பார்த்தா டி மாதிரி தான் இருக்குது. ஓகே, அண்ட் தென் அவரோட ஒய்ஃப்க்கு வந்து இன்னொரு பெரிய ஹார்ட், ஏன்னா அவரோட ஒய்ஃபில். ஸோ இது வந்து நான் பிக் அந்த வச்சு செஞ்சேன். அண்ட் தென் பிக் நூல், அந்த ஹுக் வந்து பெருசாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து அவரோட ஒய்ஃப்க்கு பிங்க் கலர் ஹார்ட். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அப்படியே கட்டுப்பிடிச்சி தூங்கலாம். ஓகே, ஸோ இந்த ரேட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நூலெலாம் தெரியும், ஏன்னா இது வந்து டார்க் கலரில். ஸோ நூல் அப்பப்போ தெரியும். அது வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். ஓகே, ஸோ யா, இந்த டேக் செய்கிறதுக்கு ஐயோ முருகா, இனிமேல் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை செஞ்சு பார்த்தேன்,
தலையே வெட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ரொம்ப பசிக்கிறேன், போய் சாப்பிட வர. பாய். ஸோ நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டல் இப்போ வந்து 3:30 மணியா, 3:30 மணி. ஸோ 3:30 மணி, 4 மணிக்கு வந்து நாங்கள் லீவ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ 1 hour இல்லை 4:30 மணிக்கு நம்ம லீவ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ 1 hour எல்லாம் ரெடி ஆகிட்டு இங்கே தான் கிட்ட தான். ஸோ நாங்கள் வாக் பண்ணிட்டே போயிடுவோம். ஸோ அதனால அவரோட கிஃப்ட்டும் நான் எடுத்துட்டேன். அவரோட கிஃப்ட் நான் அப்புறம் காமிச்சேன்னா நான் வீடியோ எடுத்துட்டேன் நினைக்கிறேன். எடுக்கலை அப்புறம் காமிக்கிறேன். ஸோ எங்களோட ஹோட்டல்லேருந்து நாங்கள் 4:30 மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடியாகி ஸ்பைஸ் எரனாக்கு போகிறோம். நான் வந்து அவரோட கிஃப்ட்டை எடுத்து மீட் அண்ட் கிரீட் இடத்துல தேடி கண்டுபிடிச்சிட்டு போய் அதுக்கப்புறம் ஸ்டாஃப்லாம் மேலே கூட்டிகிட்டு போனாங்க. மேலே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ரிஃப்ரெஷஸ்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் மலேசியன் டிஜேஸோட சாங்லாம் என்ஜாய் பண்ணிட்டுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஹிப்ஹாப் தமிழ் அண்ணனை பார்த்தோம். ஸோ என்னென்ன நடந்துச்சு நான் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 7:30 போல் நான் வந்துட்டு அவரோட இன்ட்ரோ கொடுத்துட்டு பாடிட்டு லைக் வெரி நைஸ். அவரோட இன்ட்ரோ லைக் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு அக்கா, கௌஷிக் கிரிஷ் அண்ணன், விஷ்ணு பிரியா அக்கா, கரிஷ்மா அக்கா, மாலிங்கா அண்ணெல்லாம் வந்து பாடிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. 12:30 தான் ஹோல் கான்சர்ட்டே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அந்த கீழே ஸ்டன்னிங் ஜோனில், சிட்டிங் ஜோனில் இருக்கிறவங்களாம் கிளம்பிட்டாங்க. பட் மீட் அண்ட் க்ரீட் ஜோனில் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிங்கன்னா அது எனக்கு காலில் அடிபட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களை பார்க்க விடுறோம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ மேபி பார்க்க முடியாமல் கூட போகலான்னு சொன்னாங்க. பிகாஸ் அவருக்கு வந்து கால் அடி. ஸோ எனக்கு வந்து லைக் ரொம்ப ரொம்ப சேடாகிருச்சு. பிகாஸ் நான் கிஃப்ட்லாம் எடுத்து வந்தேன். நான் ஆல்மோஸ்ட் அழுகிற நிலைமைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சத்தம் கேட்டுச்சு, வாங்க வாங்க எல்லோரும் வாங்க, அவருக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு உள்ளுக்கு போனோன்னே ஆதி அண்ணாவை நான் பார்த்தேன். எனக்கு அது இப்போ கூட என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லைக் என்னோடய ட்ரீம், என்னோடய ஹீரோவை நான் பார்த்துட்டேன். அப்படி தான் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் அவரோட பார்த்து லைக் ஃபியூ சீன்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் பாடினது அந்த கான்சர்ட் ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் பார்க்கலாம். பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். பஞ்சம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்லை. எனக்கு மனப்பால் இந்த பூமியில எனக்கு தாயிலே இல்லை. இந்த பூமியில ஜாதி இல்ல, வேதம் இல்ல, நட்புக்குள்ள என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு தொலை இல்லை. எல்லாம் முடிச்சு போச்சு, நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்போ எல்லாம் முடிச்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. Everybody goes,
காதலிக்காதே மனசே காதலிக்காதே காதலிச்சே கடைசியில கைக்கு தொட்டாதே காதலிக்காதே மனசே காதலிக்காதே காதலிச்சே கடைசியில கைக்கு தொட்டாதே கண்ட கண்ட நாய் எல்லாம் ஃப்ரெண்டு சொல்லி உன்னையான காதலுக்கு வச்சாடா சொல்லி காதலிக்காதே மனசே காதலிக்காதே காதலிச்சே கடைசியில கைக்கு தொட்டாதே காதலிக்காதே மனசே காதலிக்காதே காதலிச்சே கடைசியில கைக்கு தொட்டாதே உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஹிப்ஹாப் தமிழா ஏதோ ஒரு வகையில் என் இசை உங்களை அடிப்படை பற்றி நினைக்கிடும் வழியாச்சு உன் கோபம் அது வெப்பம் உன் உள்ளம் பரிசுத்தம் அடிவிரிந்த நோட்டியிலே எந்த உயிர் பசுமம் ஒரு வார்த்தை சொல்லவா உன்னிடத்தில் நான் என்னென்ன தூரத்தில் வருவேன் பெண்ணே உன்னைத்தான் அது என்னை விட்டு நீயும் எங்கே போகின்ற பெண்ணே இப்ப என்னை தேடி நீரும் ஓடி வாடி 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 வாடிக்குள்ள வாடி ஒன்னா மட்டும் நினைச்சிருக்கேன் And one day our songs will make history. Nandri Penang. I love you all with love. உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஹிப் ஹாப். ஸோ அந்த இடத்த அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கான்சர்ட் நடந்த இடத்த. ஸோ எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நாங்கள் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப சேடாக இருந்தேன், பார்க்க முடியாதுன்னு. பட் கூப்பிட்டாங்க. We have a different come. Okay, ready? Next.
நானும் முடிஞ்சானா சரி வழியை தாங்கி நிற்கிறேன். ஸோ நான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். இதுதான் அது. அவர் கூட எடுத்த பிக்சர்ஸ் அண்ட் எவ்ரி திங். திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டேஸ் இன் மை லைஃப். அண்ட் இட் வாஸ் அவர் வந்து ரொம்ப நல்லவர். லைக் அவ்வளோ சாஃப்டாக இறங்கி பேசுகிறாரு. அண்ட் ஆட்டோகிராஃப்ஸ் எல்லாமே தயங்காமல் கொடுக்குறாரு. அண்ட் அவர் கூட நாங்கள் 3 பேர் ஒரு படமும் எடுத்தோம். சிட்டி ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுத்தது. அண்ட் ஐ லவ் த கான்சர்ட் ஸோ மச். அவர் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணார். அண்ட் ஜஸ்ட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஜஸ்ட் very absolutely amazing. So thank you guys so much for watching this vlog. I hope you guys enjoyed it, and bye.